ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் மனதில் உள்ளதை உன் முருகன் அப்படியே சொல்லட்டுமா? உன் அப்பா சொல்வதை கேள். யாமிருக்க பயமேன் தங்கமே, உன் முகத்தை பார்த்தேன், அழுது கொண்டே இருக்கிறாய். எத்தனை நாட்களாகிவிட்டது உன் மலர்ந்த முகத்தை பார்த்து. கவலைப்படாதே, இந்த வாழ்க்கையில் உனக்காகவே உன் அப்பா முருகன் நான் உன்னோடு இருக்கிறேன். செல்லமே, கஷ்டங்கள் நீங்கிவிடும் தங்கமே, கொடுமைகள் விலகிவிடும். நிச்சயம் உன் எதிர்காலம் அனுகூலமாக, உனக்கான அனுகூலமாக பலமாக அமையும். பயப்படக்கூடாது. உன் போராட்டங்களுக்கெல்லாம் வழி பிறக்கும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு முற்றிலுமாக இருக்கிறது தங்கமே. பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து உன்னை பாடாய்படுத்துகிறது என்பதை விட உன் மனதை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் முடிவே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு என்னிடத்தில் வந்து எப்படி கேட்டாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இதற்கெல்லாம் விடை தரவில்லை என்று நினைக்காதே. என்னிடத்தில் நிறைய கேட்டுள்ளாய், ஆனால் நான் மறந்து விடவில்லை. உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் நடத்தி காண்பிக்கிறேன். உன் மனதில் நிறைய ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் எதிர்மறையாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நேர்மறை எண்ணத்தோடு இரு. எப்படியும் எவர்களும் பேசிவிட்டு போகட்டும். எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. எதையும் உன் மனதில் பதிய விடாதே. நினைப்பதெல்லாம் நடந்து விடுமோ என்று பயப்படாதே. நீ நினைப்பது எல்லாம் நடந்து விடுமோ என்றால் நல்லதை நினைத்தால் தானே நினைக்கணும். நீ தவறானதை நினைப்பதெல்லாம் நடந்து விடுமோ என்று பயப்படுகிறாய். நல்லதை நினைப்பது எல்லாம் நடந்துவிடும் என்று நம்பலாம். புரிகிறதா தங்கமே? வேண்டும், நீ உருவாக்க வேண்டும். உன்னுடைய நேரத்தை நீயாகத்தான் உருவாக்க வேண்டும். எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்க மாட்டேனா? எல்லாம் சுபமாக முடியும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தை முருகா 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 என்றுதான். அந்த முருகன் என்று என்னுடைய நாமத்தை சொல்லும்போது எப்படி மகிழ்ச்சியாக கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று தெரியுமா? நான் உன்னை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டேன். உன் பிரச்சனைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் கடனை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி உள்ள கசப்பான உறவுகளை நினைத்து காய்ந்து போய் கொண்டிருக்கிறாய். அனைத்தும் மாறும். அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய். பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் ஒரு மாற்றத்தை உருவாக்கி தருவேன். உன் மனதிற்கு அந்த வழியை காண்பிப்பேன். அந்த வழி உனக்கான வழியாக இருக்கும். ஆனால் எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் கவனமாக இருக்கணும். நான் எந்த ஒரு ரூபத்திலும் எந்த ஒரு உருவிலும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் காண்பிப்பேன். உனக்கு எது பிடிக்கும் என்பதை விட யாரை பிடிக்கும் என்ற கேள்வியை கேட்டால் நீ மடமடவென்று ஒரு நீளமாக ஒரு பட்டியலை அடுக்குகிறாய். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்கலாமா? உன் மனதில் யாரை பிடிக்கும் என்று கேட்டால், அழுத்தமாக கேட்டால், உன் குடும்பமும் நானும் மட்டும்தான் இருக்கணும். மற்றவர்கள் வருவார்கள், விட்டு போவார்கள். தேவை என்றால் ஒட்டிக்கொள்வார்கள், தேல் போல் கொட்டி விட்டும் போய்விடுவார்கள். புரிகிறதா தங்கமே? நீ எத்தனை முறை நீ உன் மனதிடம் ஆறுதல் கேட்டாலும் அது பொறுமையாக சொல்லும். சலித்து கொள்ளக்கூடாது உன்னை நீயே நினைத்து. எவ்வளவு சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்தாலும் பொறாமைப்படாமல் இருக்கிறாய். நான் பெருமிதப்படுகிறேன் தங்கமே. தயவு செய்து அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே. நல்ல வழியை காட்டுவேன். போனது போகட்டும், கவலைப்படாதே. அதை விட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கும். நீ சந்தோஷமாக இருக்கணும். உன் குழப்பத்திலிருந்து நீ விடுபடணும். அதற்கு நான் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்து விடுவேன். புரிகிறதா தங்கமே? வாழ்க்கையில் இனிமையான காலங்கள் உன் வாழ்க்கையில் அரங்கேறச் செய்வேன்.
இந்த முருகனே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி நான் விட்டு விடுவேன்? நான் பாதியில் விட்டு செல்வேன் என்று நினைத்தாயா? உனக்கானதைத்தான் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் தொழிலாகட்டும், உன் வியாபாரமாகட்டும், உன் வேலையாகட்டும், கஷ்டம் என வருத்தப்படக்கூடாது. எல்லாம் தாண்டி போய்விட்டது. நிம்மதி இழந்து எந்நேரமும் நீ பயந்து கொண்டிருக்கிறாய். அந்த பயப்பட வேண்டிய அவசியமே நீ இல்லை. புரிகிறதா தங்கமி? உன்னை உச்சத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கப் போகிறேன். நான் உன் பக்கத்தில் இருப்பதை மறந்து உன் பக்கத்தில் என்பதை விட உன் மனதில்தான் நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள். எப்போ புரிந்து கொள்ளப் போகிறாய்? மனம்தான் எனது கோவில். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டம் நிரந்தரம். இல்லாதவை நினைத்து கவலை வேண்டாம். எப்போது வேண்டுமானாலும் உன்னுடைய இப்போதைய சூழல் மாறும். மாற்றி காண்பிப்பேன். எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் இருக்கக்கூடாது. நீ வேண்டி கேட்கும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிஞ்சிக்கோ. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே. புரிகிறதா தங்கமே? தேவையில்லாத விஷயத்திலிருந்து விடுபட்டு விடு. உன் முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது நடக்கச் செய்வேன். புரிகிறதா தங்கமே? உன் முருகனின் சத்திய வாக்கு உன் சுமைகளை, பாரங்களை, பிரச்சனைகளை, கோபதாபங்களை என் மீது இறக்கி வைத்துவிடு. உனக்கு தேவையானதை நான் செய்கிறேன். அமைதியாக இரு. கவலையை விடு. என்னிடத்தில் பொறுப்பை இறக்கி வைத்துவிட்டால் நம்பணும். அனைத்தையும் மாற்றி விடுவேன். உன்னை பார்க்கிறவர்கள் பார்வை நல்ல பார்வையாக இருக்கிறதோ இல்லையோ, உன் பார்வையை நான் மாற்றுவேன். நல்ல குணத்தோடு இருக்கும் பிள்ளைக்கு பயம் இருக்கக்கூடாது. உனக்கு ஏன் எதற்கெடுத்தாலும் பயம்? எதிர்மறை எண்ணம் உன்னுடைய மனதை வேதனை அடைய செய்கிறது. புரிகிறதா தங்கமி? உனக்கு எது நல்லது என்று எனக்கு தெரியும். நடத்தி கொடுப்பேன். இப்படி நடந்துவிடும், அப்படி நடந்துவிடும், இதில் என்ன செய்ய போகிறேன், அதில் என்னத்தை பார்க்கப் போகிறேன், இப்படியே இவர்கள் எழுந்து விடுவார்களா, எதற்காக வாழ வேண்டும் என்று உன் மனதில் பல குழப்பங்களை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். இப்போது சொல்கிறேன், கேட்டுக்கோ. மனதில் தேவையில்லாத ஆசைகளெல்லாம் வேண்டாம். அந்த அசைவுகள் உன்னை ஊர்க்கலையை செய்துவிடும். அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டு ஒரு கும்பலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிமிர்ந்து வாழ்ந்து காமிக்கணும். உன் வாழ்க்கையில் இந்த முருகன் துணையாக இருக்கிறேன் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. இதற்கு ஒரு முடிவு இல்லையா என்று உன் மனதில் கேட்கும். முதலில் உன் மனதை அமைதிப்படுத்து, சாந்தப்படுத்து, ஒருநிலைப்படுத்து. நான் கூறுவதையெல்லாம் திரும்ப ஒரு முறை கேட்டுக்கோ. உன் வாழ்க்கையை நீதான் வாழ முடியும். நான் வாழ வைப்பேன். அதனால் தான் சொல்கிறேன். பழையது கண்டது கழுதையை மறந்துவிடு. உன் வேலையை நீ செய். எந்த வேலையையும் மிச்சம் வைக்காதே. சிரித்த முகத்தோடு இரு. புரிகிறதா தங்கமே? உன் விருப்பப்படி மாறும். இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. நான் பார்த்து கொள்கிறேன். அழக்கூடாது. அவர்கள் முன் நீ அழுவதை பார்த்து ஆனந்தமாய் இருக்கிறார்கள் அல்லவா? அதே சமயம் அந்த மன உளைச்சலை என்னிடம் கூறிவிட்டாய் அல்லவா? நான் பார்த்து கொள்கிறேன். முகம் அலட்சியோடு இரு. ஓம் முருகா போற்றி போற்றி.